ஆட்டுக்குட்டி வாங்க போலாமா? நீட்டமான ஆடு வேணும், நிறைய குட்டி போடுற ஆடு வேணும். அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஓதிமலைக்கு பக்கமா போற மாதிரி தான் இருக்கு. ஓதிமலையிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே சித்தியாங்க வீடு இருக்கு. முள்ளு கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்களே, அந்த சித்திக்கிட்ட தான் சொல்லி வச்சிருந்தேன். குட்டி போட்டிருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆடு வந்து 4 குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 2 பொண்ணு, 2 பொண்ணு 2 பையன் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு நாங்களும் எங்கள் பெரியம்மாவும் ஆட்டுக்குட்டி கேட்டிருந்தேன். சரின்ட்டு கொடுத்துட்டாங்க. 2 குட்டி கொடுத்தாங்க. இந்த 2 குட்டி தான் நாங்கள் பிடிச்சிட்டு வந்த குட்டிங்க. ஒன்று பெரியம்மாவுக்கு, ஒன்று எங்களுக்கு. அந்த 4 குட்டியில் இந்த குட்டி மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குற கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, சாம்பல் நிறம் அப்படி. இந்த பூனைக்குட்டி பாட்டு இருக்குல்ல, பாரதியார் பாட்டு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மாற 3 குட்டி மட்டும் ஒயிட்டு, இது மட்டும் கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அந்த குட்டி கேட்டே இருந்துச்சு. ஆனால் அது பையன். அந்த சித்தி சிரிச்சுட்டு அது பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்கட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு குட்டிக்கும் பால் காட்ட சொன்னாங்க. ஒரு சில குட்டிக்கெல்லாம் பால் காட்டி வளர்த்திட்டு இருக்கிறாங்களாமா. அதனால வந்துட்டு பால் காட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து ஒரு குட்டிக்கா பால் காட்டிட்டு இருந்தேன். அதில் ஒரு குட்டி பால் காட்டி முடிச்சதுமே என் மேலே ஏறி ஏறி குதிச்சு விளையாட்டு இருந்துச்சு. அது பண்ணுறது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். என் வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தீங்கன்னா, டஸ்டெல்லாம் மூக்கில் ஏறி அவ்வளோதான், சளி பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பாய் கடைசியாக சொல்லிடு. குட்டிக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். பாய்.